தலைப்புச் செய்திகள். நசரேத் குழுமத்தின் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் சிகரம் தொட்ட மதிப்பெண்கள். தேசிய அளவிலான ஸ்பெல்பி தேர்வில் பங்கேற்ற நசரேத் பள்ளியின் மாணவ மாணவிகள். தி நாசரேத் அகாடமி பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற அன்பின் விருந்து. ஆவடி காமராசர் நகர் நசரேத் பள்ளியின் ஆசிரியருக்கு நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழா. நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மேற்கொண்ட சமூக பொதுநல தொண்டு. இனி விரிவான செய்திகள். நசரேத் குழுமத்தின் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் சிகரம் தொட்ட மதிப்பெண்கள். கடந்த மார்ச் மாதம் 1 முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நாசரேத் பள்ளிகளை சார்ந்த மாணவ செல்வங்கள் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பாவனா குமாரி டி 600க்கு 588 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். யுவஸ்ரீ கே 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தில் உள்ளார். கனிஷ்கா, நவீன், விஜயகுமார் 3 மாணவர்களும் 600க்கு 585 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நசரேத் பள்ளியில் பயின்ற ராகவி எஸ் 600க்கு 586 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். திவ்யா வி 600க்கு 580 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். அர்ச்சனா 600க்கு 557 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்ற சந்தியா எஸ் 600க்கு 585 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஜோஷ்வா டேனியல் 600க்கு 578 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார். சஞ்சனா 600க்கு 574 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நசரேத் கல்வி குழுமம் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய அளவிலான ஸ்பெல்பி தேர்வில் பங்கேற்ற நசரேத் பள்ளியின் மாணவ மாணவிகள். கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 25/4/2024 அன்று ஸ்பெல்பியின் ஒருங்கிணைப்பாளர் ரூபஸ் தலைமையில் தேசிய அளவிலான ஸ்பெல்பி தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வில் சஃபா பிரைமரி ஸ்கூல், விஜயரெட்டியார் மெட்ரிக் ஸ்கூல், நாசரேத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தி நாசரேத் அகாடமி, நாசரேத் பிரைமரி ஸ்கூல் ஆகிய 5 பள்ளியில் பயிலும் தலா 200 மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வில் பங்கு பெற்றனர். தேசிய அளவில் தேர்வு எழுதும் மாணவ செல்வங்களை பெற்றோர்கள் ஊக்குவித்து தேர்வு எழுத அனுப்பி வைத்தனர். தி நாசரேத் அகாடமி பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற அன்பின் விருந்து. கடந்த 28/4/2024 அன்று கோவில் பதாகையில் அமைந்துள்ள தி நாசரேத் அகாடமியில் ஆசிரியர்களுக்கான அன்பின் விருந்து நடைபெற்றது. கோடைக்கால விடுமுறைக்கு முன் நடைபெற்ற இவ் அன்பின் விருந்து நசரேத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ரி மாரிஸ் அவர்களின் தலைமையிலும் தி நசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வரான திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இவ் அன்பின் விருந்தினை பள்ளியின் முதல்வர் ஜெபித்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் வளாகத்தில் ஆசிரியர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து நிர்வாகம் அளித்த அன்பின் விருந்தினில் மனமகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர். இறுதியாக கோடை விடுமுறை நாட்களை எதிர்நோக்கி முழு நிறைவுடன் ஆசிரியர்கள் விடைபெற்று சென்றனர். ஆவடி காமராசர் நகர் நசரேத் பள்ளியின் ஆசிரியருக்கு நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழா. ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 2023-24 கல்வியாண்டின் நிறைவு நாள் கூட்டம் மற்றும் பிரிவு உபச்சார விழா பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் 29/4/2024 திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக நடந்தேறியது. இக்கூட்டத்தில் திருவாளர் ராஜேந்திரன், ரிட்டையர்ட் ஹெட்மாஸ்டர் தாசர் ஹை ஸ்கூல்,
திருமதி சோஃபியா ராஜேந்திரன், திருமதி ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நன்றி கூறும் விதமாக உற்சாகப்படுத்தும் பாடல்கள், குடும்பத்தை நிலைநிறுத்தும் வேத வசனங்கள் குறித்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டன. இதனையடுத்து நசரேத் பள்ளியின் அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி 33 ஆண்டுகள் கல்வி பணியாற்றி ஓய்வு பெறும் திருமதி ஜாக்லின் அவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக பள்ளி முதல்வர் நினைவு பரிசுகள் வழங்கி உற்சாகப்படுத்தி வழியனுப்பி வைத்தார். இக்கூடுகையில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இவ்வாண்டை ஆசிர்வதித்து இம்மட்டும் நடத்தின கர்த்தரை போற்றி புகழ்ந்தனர். பள்ளி நிர்வாகம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இறுதியாக கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மேற்கொண்ட சமூக பொதுநல தொண்டு. கடந்த 17/4/2024 அன்று நசரேத் B.Ed மகளிர் கல்வியியல் கல்லூரியில் இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவ மாணவிகள் அனைவரும் இணைந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்தனர். இந்நிகழ்வினை கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோல்டன் கிஷா அவர்களின் முன்னிலையிலும் உடற்கல்வி நிபுணர் திருமதி B. தமிழரசி அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. கோடைக்கால வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வண்ணம் பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கும் பேருந்தில் செல்பவர்களுக்கும் நீர்மோர் அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் நசரேத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் மாணவிகளால் இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.